நைட்டு சாரி மழை போலையே. இன்னைக்கு எனக்கு என்னன்னு தெரியல, ரொம்ப தூக்கமாக வருது. என்னால் காலைல எழுந்திக்கவே முடியல. அதனால தான் இன்றைக்கி பாருங்கள் சரியான லேட். இன்றைக்கி யூஸ்வலாக 8 o'clockலாம் ஆஃபீஸில் இருப்பேன். இன்றைக்கி 8:30 தான் வீட்டிலேருந்தே கிளம்புறேன். முடியல, எழுந்திக்கவே முடியல. இன்றைக்கி நானும் எழுந்திக்கணும்னு பார்க்குறேன், முடியவே இல்லை. சரி பரவாயில்ல, அதுக்கு எதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு போகிறோன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 hour ஒரு 15 minutes தூங்குவோம் எப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து தான் கொஞ்சமாவது ஏஞ்சிக்க முடிஞ்சது. இது வேற ஒரு நாங்கள் தண்ணி வேற நின்றுட்டா. வீட்டுக்குள்ளே பக்கெட்டுக்குள்ளே தண்ணி வச்சா மட்டும் கொசு ப்ரீட் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஃபைன் போடுற நீங்கள் ரோட்டில் தண்ணி நின்றா வட்டி ஏடா கேட்க வட்டிக்கிறீங்க. இந்த வண்டி வேற லோவாக இருக்கிறதுனால அழகாக அப்படியே காலில் தண்ணி அடிக்கும், பேண்ட்லேயும் எல்லாத்துலேயும். எந்த டிராஃபிக் வேறு அதிகமாக இருக்கும் இன்னைக்கு. அரசு பேருந்தில் அப்படி பார்க்குறீங்கண்ணே, ஏதோ தப்பு எதுவும் பண்ணலையடா நானு. ஓகே அவங்க போட்டோம். இன்னும் 1/2 மணி நேரம் வண்டி ஓடணும் நான் நினைக்கும் போது எனக்கு மனசெல்லாம் கஷ்டமாக இருக்குது. ரொம்ப டயர்டாக இருக்குது இன்னைக்கு. இந்த கார் வர தக்காளி மாதிரி வந்துட்டு கிழ மாதிரி ஆயிட்டோம் ஒரே நாளில்.
காலைல மழை பெஞ்சதுன்னா இன்னும் ஈரமா இருக்கு ரோடெல்லாம். Give me a minute. வெயில் அடிக்க ஆரம்பிக்குது கரெக்டா. சின்பாயனை ஓட்டை அடிக்கலாமா? வேணாம், சின்பாயன் ரைட்டு போறானான்னு பார்ப்போம். சின்பாய் வந்து ஸ்ட்ரைட்டா போறான்னு நினைக்கிறேன். இல்ல சின்பாய் ரைட்டு தான் போறான். கேன் சி ஸ்டில் நிறைய ஸ்கூல் பசங்க வந்து நான் படிக்கும்போது வந்து நிறைய பேர் வந்து அப்போவே வந்து என்னையும் வீட்டில் அப்படி தான் வழிச்சு வரலாம் எடுத்துகிட்டு வருவாங்க. நான் ஸ்கூல் போனோடனே தற்கொலையாக மாறிடுவேன். அது ஒரு விஷயம். விபூதியெல்லாம் கலைச்சி விட்ருவோம். இப்போயும் வந்து அந்த மாதிரி நிறைய பசங்க இருக்கிறத பார்க்கறது நினைக்கும் போது ரொம்ப நல்லா இருக்காது. பாருங்க, நிறைய பசங்க. இந்த ஸ்பீடாக தண்ணியில் விட்டால் என் பேண்ட்டில் தான் தண்ணி அடிக்கணும். வர பேண்ட்டை வேறு ஏற்றி வேறு வைக்கல. अरे यार, ஒரே நாள் தான் மழை பெஞ்சுது. மழை ஒரே நாள் தான் மழை பெஞ்சுது. அதுக்குள்ள பள்ளம் உருவாயிடுச்சு அங்கங்க. இதுக்கு முன்னாடி மண்ணு மேலே போட்டு மூடி வச்சு அந்த பேட்ச் எல்லாம் வந்து காணா போயிடுச்சு. மண்ணு காணா போயிடுச்சு. இல்லை, சவாரி எடுக்க வேணான்னு சொல்லலை.
ஓரமான இடத்துக்கு எடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். Go, bro. வச்சு இண்டிகேட்டர் இவ்வளோ நேரம் போட்டே வச்சுருக்கேண்ணா. அப்பா சொல்ல ஒரே மழையில் பள்ளத்தில் அடைச்சி வச்சிருந்தா இதெல்லாம் காணணும். ஆஃப் ஆச்சுரா நட்டு நடு ரோட்டில் மெயின் ரோட்டில் ஆஃப் ஆகுதுரா.
படுத்துறாரு. சே, இந்த பைத்தியம் கிட்ட நான் 2 தடவை எடுத்துகிட்டு போய் கொடுத்தேன்டா வண்டியை. ஆமா, எல்லாம் டெஸ்ட் பண்ணிட்டேன், எல்லாரும் கூட இல்லை, ஒன்றுமே இல்லை, எல்லாம் பக்காவாக இருக்கு, சூப்பராக இருக்கு. வாங்க இந்த வீடியோவும் கிளிப் எடுத்து அனுப்புகிறேன். நேற்று ஒரு வீடியோ அனுப்பிச்சிட்டேன் ஆல்ரெடி, எடுத்து இதை அனுப்புகிறேன். இருங்க, கேஸ் தான்டி, இருடி, மெயில் அனுப்புகிறேன்டி, இருங்கடி. Ay. Oh, auntie, please go. இங்கே 850 ஆயிடுச்சு. இந்த வண்டியை வச்சுட்டு என்னால் சேஃபாகவே ஓட்ட முடியல. இது எல்லா இதுலேயுமே இருக்கா இல்லை என் வண்டியில் மட்டும் தான் இருக்கான்னு தெரியல. பட் ஆனால் இது செகண்ட் சர்வீஸ்க்கு அந்த பீரியடுக்கு அப்புறத்துலேருந்து இந்த ப்ராப்ளம் இருந்துக்கிட்டே இருக்குது. நானும் சொல்லிட்டேன், எல்லாமே ரொம்ப க்ளோஸ் காலில் போகுது. இப்போ கூட நீங்கள் அந்த இதில் பார்த்தீங்கன்னா வண்டி ஆஃப் ஆகும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்னாடி ஆஃப் ஆகிருந்தா அவன் எம்டிசி பஸ் மட்டும் என்ன பண்ணுவான் சொல்லுங்கள். நான் முன்னாடியே கொஞ்சம் ஆஃப் ஆனதுனால நான் ஹேண்ட் சிக்னல் காமிச்சேன், அவன் கொஞ்சம் ஒதுங்கி போனால் நான் அதுக்குள்ளே வண்டியை கொஞ்சம் தள்ளினேன். இல்லைன்னா கிட்ட போய் நின்றுச்சு, நான் என்ன பண்ண முடியும் என்னால்? என்னத்த சொல்கிறதோ இவனுங்களை.
இந்த சைக்கிள் ஓட்டுறாங்கல்ல, ஆக்சுவலி அது வந்து இந்த சைக்கிள் ப்ராப்ளம். ஏன்னா வந்து இந்த மழை காலத்தில் தண்ணி பின்னாடி அடிக்கும். லைக் அந்த மட்காடு இல்லை, அது கொஞ்சம் வெறுப்பு தான் அது. இப்போது வண்டி ஆஃப் ஆச்சுல, வண்டி ஆஃப் ஆகிட்டோன்னே உடனே ஸ்டார்ட் பண்ணலாம், ஸ்டார்ட் ஆகாது. நான் என்ஜினை கில் ஸ்விட்ச் பண்ணிவிட்டு ஒரு 2 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிட்ட பிறகு திரும்பி ஸ்டார்ட் பண்ணால் தான் ஸ்டார்ட் ஆகும். வெறுப்பாக இருக்கு. $6959 நம்பர் சூப்பராக இருக்குல்ல. 6959 சரியான ஃபேன்சி நம்பர் இருக்கு. ஈஸியாக வச்சுக்கலாம். அது 69 ஸ்டார்டிங் வந்து ஸ்டார்டிங் நம்பர்லாம் பிரச்சனையே இல்லை. 69 அவ்வளோ. அடுத்து வந்து 1 - 59. நான் இப்போ வர எந்த சைக்கிள்லையுமே மட்காடே இல்லை. உடஞ்சிரும், வேறு வழி இல்லை. ஏன்னா அது ஒரு மாதிரி தின் பிளாஸ்டிக்கில் தான் கொடுப்பாங்க, அது ஈஸியாக உடஞ்சிரும், வேறு எதுவுமே கிடையாது. எவ்வளோ வண்டி போகுது? 950க்கு தான் போவேன்னு நினைக்கிறேன். கண்ணில் வேறு ஏதோ பூச்சி மாதிரி ஏதோ இருக்குது. ரோட்டில் லைனாக நிறைய கவர்மெண்ட் வண்டி போகுது. கோ கோ கோ.
ஓகே, அப்படி ஒன்றும் லெஃப்ட்டு போய் ரைட் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இன்றைக்கி எங்கள் அப்பா கால் பண்ணி இன்றைக்கே மத்தியானமே எடுத்துகிட்டு போய் சர்வீஸ் கொடுத்துடலாமா? தேங்க்யூ. அந்த அண்ணா கையில் வச்சுருக்க ஹெல்மெட்னா ஆச்சு பேக், அது காரணம் கண்ணு மங்கலாக இருக்குது கைஸ், கண்ணு போகுது. அது ஆக்சுவலி அது ஒரு மாதிரி நல்லா இருக்குது அந்த கலர், ஒரு மாதிரி சியான் அது என்ன ஃப்ளூரோ க்ரீன், அப்புறம் ஒரு மாதிரி கோரல் க்ரீன் மாதிரி. யோசிச்சுட்டு தான் இருக்கேன், இன்றைக்கி மத்தியானமே எடுத்துகிட்டு போய் கொடுத்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு. வீட்டுக்கு போய் ஆஃபீஸ் போய்ட்டு எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்பேன் என்ன ஷிஃப்ட் அப்படின்னு.
தேங்க்யூ. எனக்கு ஒரு மாதிரி மைண்ட் ஃபக்காகவே இருக்குது. ஒரு காலத்தில் மழை அப்போது அந்த கேட்டை திறந்து விடுங்கண்ணா. சார் யார் நீங்கள்? ஐயோ செக்யூரிட்டி இஷ்யூ சார், கார்டு வச்சுட்டு தான் போகணும், நீங்கள் ரெயின் கோட் அவுத்துட்டு கார்டு வச்சுட்டு போங்க ஊம்புங்கன்னாங்க. இப்போ மட்டும் எல்லாம் வரானுங்களே உள்ள, இப்போ தெரியலையாப்பா செக்யூரிட்டி? வன்மத்தில் இருக்கேங்க. இப்போ பேச ஆரம்பிச்சா வாயில் கெட்ட கெட்ட வார்த்தையாக வரும். சரி ஓகேங்க, டேக் கேர். மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய். இன்னைக்கு மார்னிங்கும் ஆஃப் ஆச்சு கைஸ் பை த வே. ஸோ நான் எங்கள் அப்பாகிட்ட கேட்டேன், இப்போ சர்வீஸ் எடுத்து போய் கொடுத்து கழுவி விடலாமா அப்படின்னு சொல்லிட்டு. சொன்னார் இல்லை நாளைக்கு ஆஃபீஸ் போக கஷ்டமாக, நாளைக்கு கொடுத்துக்கலாம், ஐ மீன் ஃப்ரைடே ஈவினிங் கொடுத்துடலாம் அப்படின்னு. ஸோ நாளைக்கு ஈவினிங் சர்வீஸ் கொண்டு போகிறோம், பார்ப்போம். லெஃப்ட் எடுத்தால் சந்தில் ஈஸியாக போயிடலான்னு நினைக்கிறேன். ஐயோ சாம்பார் எனக்கு ஆப்பு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு.
இங்கே ஆக்சுவலி எதுக்கு பஸ் நிறுத்துறாங்கன்னு தான் தெரியல. இது பஸ் ஸ்டாப் இல்லையா ஆக்சுவலி? ஏன் நிறுத்துறாங்க ப்ரோ? உள்ள டிக்கெட் எடுக்காதவங்ககிட்ட டிக்கெட் எடுத்த பிறகு தான் பஸ் நவரும் அப்படின்னு ஏதாவது வைக்கிறாங்களா அப்படின்னு தெரியல. ஜிஆர்டி செவியல் கல்லூரி. Mother. First taxi. சிக்னல் இல்லை, பட் அதே மாதிரி டிராஃபிக்கும் இல்லை. இல்லைன்னா பிரிட்ஜ் மேலே இருக்கும் நிற்கும், ரெண்டாவது சிக்னல் தான் போகும். இது பாருங்கள், இப்போ தான் சிக்னல் போயிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால ஒரு வண்டி கூட இல்லை. இட்ஸ் ஓகே, வண்டி ஆஃப் பண்ணிடுவோம். போலீஸ் ஆக்சுவலி கேமரா வச்சா பிடிப்பாங்கன்றது ஒரு மித், ஓகேவா? This acts like a dash cam for your safety, for stuff. Unless you do some shit stuffs in road, okay, unless you do shit stuffs on road, நீங்கள் தேவையில்லாமல் அடுத்தவங்க பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ணாமல் பண்ணிங்கன்னா எதுவாக இருந்தாலும் இது சொல்ல மாட்டாங்க. இந்த டாப் ஸ்பீட் போகிறது, வீலிங் அடிக்கிறது, ரோட்டில் ஓரமாக படுத்துட்டு இருக்கவங்கள போய் ஏற்றுறது, இதை தவிர்த்து ஒழுங்கான ஏதாவது பண்ணிங்கன்னா எதுவும் சொல்ல மாட்டாங்க. திஸ் டோட்டலி ஆக்ட்ஸ் லைக் அன் டேஷ் கேம். இப்போ கார்லலாம் ஃப்ரண்ட்டில் வந்து கேம் வச்சுருப்பாங்களா, இட்ஸ் லைக் அன் டேஷ் கேம். அதே மாதிரி தான் இதுவும்.
ஸோ ஓவர்டேக் அடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இஃப் திஸ் ஆட்டோ அலோவ்ஸ் அஸ் போகலாம். பட் ஆனால் பஸ்ஸு ஒரு சமயத்துக்கு மேலே லெஃப்ட்டு போகும். அவ்வளோதான் போயிடுச்சு. பாவம் அந்த டியோ ப்ரோ கட்டெல்லாம் அடித்து ரொம்ப நேரமாக பஸ்ஸு பின்னாடி போகணும்னு அவசப்பட்டாரு. ஒரு லெஃப்ட்டு திரும்புகிறாரா இல்லை என்ன கதைன்னு தெரியல எனக்கு. இல்லை நம்ம ரைட்டே போவோம். டோன்ட் வாண்ட் டு புட் மை செல்ஃப் ஆன் ரிஸ்க். Hey doggy. வெயில் ஈவினிங் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. எனக்கு ஆக்சுவலி வெயில் கம்மி தான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஹீட் வந்து தெரியல அவ்வளோ காற்றுல. ஒரு சில வாட்டி ஈவினிங் வண்டி ஓட்டும் போது அப்படியே இந்த பாலைவனத்தில் போகிற மாதிரி இருக்கும். அப்படியே மூஞ்சில் அப்படியே காற்று வீசும். இன்னைக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, இல்லைன்னு சொல்ல கொஞ்சம் கம்மியாக இருக்குது. சிக்னல் வந்து விட்டது. போக முடியுமான்னு தான் தெரியவில்லை. What the hell? Why? I don't know why. அதாவது இப்போல்லாம் வந்து எப்படி ஆயிடுச்சுன்னா, இந்த மாதிரி அதாவது ஹெல்மெட்டில் கேம்ப் போட்டால் வந்து அவன் ஒரு தற்கொலைடா, அவன் வந்து ரோட்டில் எல்லோரும் ஏற்றுவான்டா, அவன் லூஸ்க்கு மாதிரி வண்டி ஓட்டுவான்டா அப்படின்னு இட்ஸ் அப்படி தான் ஆயிடுச்சு. அது வந்து அது ஒன்றும் சொல்கிறது பார்த்துக்கிறோம். ஸோ இட்ஸ் லைக் அப்படி தான் ஆயிடுச்சு. அது ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ இஃப் ஏதாவது இது மாதிரி பண்ணிட்டு போகும்போது ரோட்டில் யாரும் அவங்கள திரும்பி பார்த்து ஏதாவது அப்படின்னு பார்த்தாங்கன்னா 100% அது உங்களை வந்து பெருமையாக நினைக்கல. சரியா, இவன் என்ன இவன் பைத்தியக்கார மாதிரி ஏதோ பண்ணுறான் அப்படி தான் நினைப்பாங்க 100%. அஃப்கோர்ஸ் இட்ஸ் ஆல்வேஸ் கோனா பி a boomer. நிறைய பப்ளிக் ரியாக்ஷன் வீடியோலாம் பார்த்துருக்கேன். இது ஆக்சுவலி நான் வீடியோ அப்லோட் பண்ணுறது, நான் என் டேஷ் கேமை அப்படியே அப்லோட் பண்ணுறேன், அவ்வளோதான். நான் வந்து அதை மாதிரி தான் நான் வந்து இது பண்ண ஸ்டண்ட் பண்ணுறேன். சரி, நடுவில் அப்படியே சும்மா இருக்குது பேசுகிறேன், அவ்வளோதான். நான் நிறைய பேர் இந்த ரியாக்ஷன் வீடியோலாம் பார்த்துருக்கேன். லைக் ஸ்கூல் பக்கத்தில் வந்து ஸ்பீடாக ஓட்டிட்டு இல்லை ஏதாவது சைலன்சர் மாடிஃபை பண்ணி ஓட்டிகிட்டு இருக்கும்போது அவங்க வந்து கேர்ள்ஸ் பார்ப்பாங்க. இட்ஸ் லைக் தே ஆர் நாட் சீயிங் யூ அப்படியே கிறிஸ்டியானோ ரொனால்டோ, இட்ஸ் விராட் கோலி, ஹவ் செக்ஸி இஸ். அவங்க பார்க்குறது வந்து ப்ரோ வாட் த ஃபக் யூ ஆர் டூயிங் லைக் அ லூசு குதி ப்ரோ அப்படின்னு தான் பார்க்குறேன். ஓகே, நான் சொல்லக்கூடாதுன்னு நினச்சா வார்த்தை வந்துருச்சு. யூபர் டிரைவர்ஸ் வாண்டட், பார்த்துக்கோங்கப்பா நம்பர், இன்ட்ரெஸ்டட்னா போய்க்கோங்க. ஆக்சுவலி நானே கூட யூபர் இது பண்ணலாம். என்கிட்ட ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது என்னோடய பழைய வண்டிக்கு. போகும்போது ஆன் பண்ணி விட்டேன். ஆனால் கரெக்டாக அமையணும், கரெக்டாக எங்கள் வீட்டுக்கிட்ட வரணும். இல்லைனா நான் என் ஊரெல்லாம் சுற்றிக்கிட்டு
பதினாறு பாட்டு எங்கள் ஹிந்துவோட நம்ம சென்னை பாட்டு. அது திடீர்னு இன்னைக்கு கேட்டேன்னா அது ஒட்டிகிட்டு இருக்கு காரணம். இந்த மாதிரி ஏதோ ஒரு பாட்டை கேட்டுறேன்னா அது அப்படியே வாயில் மூலம் எடுத்துக்கிட்டே இருக்கேன். So I'm coming. I don't want to disturb his speed. Left to move. கீழே டிராஃபிக் நிற்குமா நிற்காதா இங்கே ஒரு பெரிய பள்ளம் வேறு வரும். செம்ம பெரிய பள்ளம். லெஃப்ட் சைடில் தான் வரும் நினைக்கிறேன், ரைட் சைடில் போய் கார் ஒதுங்கண்ணா பார்த்தீங்களா? அதான் இதுதான் என்ஜின் பிரேக்கிங் பார்த்தீங்களா? கிளச்சு எதுவுமே பிரேக்கெல்லாம் பிடிக்கல, அப்படியே என்ஜின் பிரேக் 6லேருந்து 4th எடுத்துகிட்டு வந்தேன். இது ஆனால் ஆக்சுவலி இங்கெல்லாம் யூஸ் ஆகுமான்னு தெரில. இந்த மலை பகுதியில் யூஸ் பண்ணுவாங்க, கேள்விப்பட்டிருக்கேன். ரைட்டு போயிடலாமா? இந்த ரைட் இல்லை, இதுக்கு அடுத்த ரைட் ஒன்று வரும். அந்த ரைட் அதுக்குள்ளே அது போகிறதுக்குள்ளேயே நம்ம உயிர் போயிடும் போலையே. கோ போங்க மேடம் போங்க. கொட்டாயா தூக்கம் தான் வருது. ஆனால் இப்போ தூங்கிட்டேன்னா வீட்டுக்கு நைட்டு அவ்வளோதான், செத்தேன். தூக்கமே வராது. 2 மணி வரைக்கும் ரீல்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். தலையா கட் பண்ணி போ, புட்டு தூக்கை. ஐ கான்ட் ரியலி கோ திஸ் ஹோல். இந்த ரைட்டு தான் எடுத்து போயிடலாம், பார்ப்போம். ஐயே ஆட்டோ, ஐயோ நாளைக்கு அங்கேயே டிராஃபிக்காக தான் இருக்குது. அதுக்கு நான் எப்படியே மூடிட்டு போயிடுவேன். சரி, அங்கே போகிறதுக்கு இப்படியே வந்துடலாம். இப்போ பாரு, இப்போ ரோடு காலியாக இருக்குது. என்ன கர்மண்டா இது?
Bus is definitely gonna go right. Why should we cut right when we can just go left? யாரா போர்டை தூக்கிட்டு வந்து இவ்வளோ ரோட்டில் வச்சிருக்கான்? இட்லி கடையா? ஏய், I did hear some tires squeak. யார் என்ன பண்ணாங்கன்னு தெரியல பின்னாடி. Definitely these guys. Yeah, it's definitely these guys for sure. இதெல்லாம் நீங்கள் போய் ட்ராக்கில் பண்ணுங்க ப்ரோ. இது பாட்டுங்க, பெண்டிங் பண்ணுங்க, கர்வ் போடுங்க. எதுக்கு ரோட்டில் பண்ணுறீங்க? எங்களை இடிச்சிங்கன்னா நாங்களும் கீழே வந்து உங்க கூட சாவுறோம். புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க நீங்கள். அதெல்லாம் இப்போ வந்து அது வந்து ஒரு ஸ்கில்ஸ் ஆகிடுச்சு. இப்போலாம் வந்து அது ரோட்டில் வந்து பப்ளிசிட்டி பண்ணுறது, அது இந்த மாதிரி வீலிங் பண்ணுறதெல்லாம் வந்து இட்ஸ் லைக் கால் ஸ்கில்ஸ். அது எப்போ ஸ்கில்ஸ் கேட்டகரியில் வந்துச்சுன்னு தெரில. பட் டுடேஸ் டே அதெல்லாம் வந்து ஒரு ஸ்கில்ஸ். இவ்வளோ பேசுறியா, உனக்கு பண்ண தெரியும், எனக்கு பண்ண தெரியவோ தேவையில்லை. எனக்கு வண்டியோட தெரிஞ்சால் போதும். நான் இருந்து சாதிக்க வேண்டியது நிறைய இருக்குப்பா. இன்னும் எங்கள் அப்பா அம்மாவுக்கு பண்ண வேண்டியதில் நிறைய இருக்குப்பா. ரோட்டில் 4 பேர் பார்க்குறாங்கன்னு போயிட்டு என் அல்பாயஸில் நான் போக விரும்பல. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏன் வந்து வண்டி ஆஃப் ஆகுது சடனாக வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும்போது? நான் 2 டைம் இந்த சர்வீஸ் தற்கூரி பசங்க கிட்ட எடுத்துகிட்டு போய் கொடுத்தேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரூ எரர் கோட்லாம் ஒன்றுமே இல்லை, எல்லாமே பக்காவாக இருக்குது, வண்டி பக்காவாக இருக்குது அப்படி இப்படின்னு. நான் லாஸ்ட் டைமே பேசிட்டா வந்தேன். நீங்கள் பாருங்கள், என் உயிருக்கு தான் ஆபத்து, நான் கடைசியில் கேஸ் தான் போட போகிறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு தான் வந்தேன். இப்போது திரும்பி 2 நாள், இன்றைக்கி மார்னிங்கும் ஆஃப் ஆயிடுச்சு, நேற்றும் ஆஃப் ஆச்சு. நான் போன தடவை கேட்டேன், நீங்கள் வண்டி எனக்கு டெஸ்ட் எல்லாம் பண்ணி தேவையில்ல. என் ஃப்ரெண்டு சொன்ன இந்த மாதிரி ஃபியூல் இன்ஜெக்டர், கார்பரேட்டர், அப்புறம் இது மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும், அதெல்லாம் செக் பண்ணிங்களா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் பார்க்கலங்க அப்படின்னு. பார்த்தா என்னத்துக்கு மயிலுக்கிட்ட அப்போ நான் வண்டி கொடுக்குறேன் உனக்கு, நான் எனக்கு அதெல்லாம் பார்க்க தெரியாதுன்னு தானே கொடுக்குறது. வண்டி எனக்கு ஓட்டினா ஆஃப் ஆகுது நானே சொல்கிறேன், அதுவும் உன் டெக்னீஷியன் சொல்லி தான் நீ நம்புவியே, அதுக்கு தான் ப்ரூஃப் எடுத்துகிட்டு இருக்கேன். நான் ஆக்சுவலி ஈவினிங் ரெக்கார்டே பண்ண மாட்டேன், யூடியூப்பில் சரி இது 2 எடுக்கிறோமே அப்படியே யூடியூப்பையும் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டுக்கிட்டு இருக்குது. இல்லைன்னா நான் போட்டே ரொம்ப நாள் ஆச்சு. நான் இந்த மார்க்கஸ் ஃபினிஷ் வீலாக்ஸ் போட்டே ரொம்ப நாள் ஆச்சு. Yeah, I saw you. Bus is gonna go left. I know that for sure. இல்லையா?
Duke everywhere. That might be able coming. Puta madre. Suzuki Gixxer SF or CBR kind of same இருந்துச்சு பின்னாடி இருந்து பார்த்து. So okay guys, I guess almost வந்தாச்சு. So guys, take care, have a nice day. By the way, உங்களுக்கு யாருக்கா கேமிங் பிடிக்கும் அப்படின்னா மார்க்கஸ் ஃபினிக்ஸ் கேமிங்க்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் அதில் நிறைய மல்டிப்ளேயர் கேம்ஸ்லாம் ஆடும். உங்ககிட்ட இருந்துச்சுன்னா ஃபீல் ஃப்ரீ டு ஜாயின். ஓகே, அதேமாதிரி நம்ம டிஸ்கார்ட் லிங்க்கும் கீழே கொடுத்துருப்பேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ், டேக் கேர். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிடுங்க. ஏதாச்சுன்னா கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஓகே, ஸோ டேக் கேர். குட் ஈவினிங். ஹாவ் a nice day. Bye bye.